கன்னி ராசி இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் என்ன எதிர்பார்க்கலாம்? காதல் திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் உண்டு. அதே போல் கன்னி ராசியில் கணவன் மனைவி ஒற்றுமையில் ரொம்ப பிரச்சனை இருக்குது. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய பார்ட்னர் வந்து தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இவங்களை ரொம்ப டாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டாமினேஷன் உறுதியாக குறையும். ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். சார் அவர் சொன்னது 100% உண்மை. நிஜமாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணோம், சந்தோஷமாக போச்சு. ஒரு 3 வருஷம் சந்தோஷமாக போச்சு. ஒரு வீடு கட்டிடணும்ப்பா. அப்புறம் 2 பேரும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி போன வருஷம் மே 2ஆம் தேதி ஆசைப்பட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். கடனோட வகை நகையை விற்றோம், காரை விற்றோம், எல்லாத்தையும் விற்றுட்டு நிலத்தை வாங்கிட்டோம். இப்போ வீடு கட்டலாம் ஆரம்பிக்கும் போது அவருக்கு வேலை போயிடுச்சு, கடனை கட்ட முடியல. இப்போ அடிக்கடி வார்த்தை நாங்கள் 2 பேரும் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா தப்பு பண்ணிட்டோம், 2 பேரும் கல்யாணம் பண்ண தப்பு, நீ என்னை விட்டுட்டு போயிடு, நான் உன்னை விட்டுட்டு போயிடு. சண்டை. நான் என்ன சொல்லணும் கேட்கவும் காதை குத்தி கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்லி நான் காது குத்தி கேட்க மாட்டேன்றேன். பயங்கர சண்டை. கடன் பிரச்சனையால உங்களுக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனை வருது. சண்டை வருது. வேண்டாம், அடிக்கடி வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா அப்படி போ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது அவர் விட்டு எங்களால் இருக்கவும் முடியாது, எங்களுக்கும் தெரியும், 2 பேரும் தெரியும். ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த நேரத்தை வந்து ஏன்டா வாங்கணும், வித்தரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட். அதாவது வந்து உங்கள் லக்னாதிபதி வந்து இப்போதைக்கு நீசமாக இருக்கிறதுனால அதோட பரிவர்த்தனையும் சேர்ந்து இருக்கிறார். அதனால் வந்து அந்த நீச பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் பூராமே குடும்ப வாழ்க்கையிலேருந்து எல்லாமே, ஏன்னா அந்த குருவானவர் பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால அந்த உங்களுக்கு 7ஆம் இடம் வந்து டோட்டலாகவே பாதிக்கப்பட்டிருக்குது. சனி, செவ்வாய், புதன் அந்த மாதிரியான ஒரு சேர்க்கையில் வந்து பாதிக்கப்பட்டதுனால இது எல்லாமே கண்டிப்பாக தீரும். ஒரு 3 மாதம் போகணும். 3 மாதம் போச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனையும் தீரும், கடன் பிரச்சனையும் தீரும். கண்டிப்பாக தீரும். கன்னி ராசிக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து இந்த வருஷம் குரு பயிற்சிக்கு அப்புறம் தீரும். சரி, ஓகே. வேற யாருங்க? ஃபர்ஸ்ட் கடன் பிரச்சனை அவங்க சொன்னது ரைட். 2 வீடு இருந்துச்சு, 3 வீடு இருந்துச்சு, எல்லாத்தையுமே விற்றோம். இன்னும் நான் எப்போ வீடு வாங்குவேன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி என்னோட கல்யாண வாழ்க்கை ரைட். ஸோ கல்யாண வாழ்க்கையில் நான் தெரிஞ்சிக்க வேண்டியது, இப்போது அவங்க சொன்ன மாதிரியே கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது. ஐ மீன் லவ் மேரேஜ் தான். மேரேஜ் ஆகி ஒரு 15 வருஷம் ஆகுது, ஐ மீன் 10 வருஷம் ஆகுது. பட் அவங்கள எனக்கு ஒரு 18 வருஷமாக தெரியும் ரைட். பட் என்னென்னா இப்போது என்னோட வாழ்க்கையில் ஒரு மனைவி தானா இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். எனக்கு இது கேள்வி புரியல. இல்லை ஐ மீன் டிவோர்ஸ்க்கு அப்புறம் இல்லை ஐ மீன் ஒரு மனைவி இந்த சென்ஸ் மேபி நான் டிவோர்ஸ் பண்ணுவேனா இல்லை என்னோட இதே கல்யாண வாழ்க்கை தொடருமா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இப்போ நீங்கள் இப்போ கரண்ட்டாக உங்கள் ஒய்ஃபோட இருக்கீங்களா? என்னோட ஒய்ஃப் கூட தான் இருக்கேன். பட் அவங்களும் பேங்க் எம்ப்ளாயின்றதுனால அவங்க வந்து வெளியவே தான் இருந்தாங்க. இப்போ தான் ஒரு 6 மாதம் முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இனி வீட்டில் ஒரு ஆளை வச்சுக்கிட்டே அடுத்து இது ஒரு ஒய்ஃப் தானா இல்லை வேற ஒய்ஃப் அமையுமான்னு கேட்குறீங்க? இல்லை ஐ மீன் ஸோ அங்கே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால இதே கல்யாண வாழ்க்கை எனக்கு வந்து உறுதியா இருக்குமா இல்ல டிவோர்ஸ் பிளான் பண்றீங்களா? இல்ல எனக்கு தெரியல நான் என்ன பண்ணணும்னு. அதனால தான் சரி அட்லீஸ்ட் லைக் என் ராசியிலேயாவது விட்டுடலாமா, என் ராசியில என்ன எழுதி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு வந்தேன். இது வரைக்கும் எப்படின்னு தெரியல, ஆனா இந்த கேள்விக்கு அப்புறம் எப்படின்னு எனக்கு தெரியாதுண்ணா. அதாவது கன்னி வந்து ஓவர் பர்ஃபெக்ஷன். இவங்க வந்து தங்களை ரொம்ப நல்லவங்களாவே சொல்லின்னு இருப்பாங்க. அது இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. புதன் தான் இவங்களுக்கு அதிபதி. இவங்க கிட்ட ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எந்த கன்னி ராசியும் தான் செஞ்ச தப்பு ஒத்துக்காது. அது வந்து எந்த காலத்திலையும் ஒத்துக்காது. இன்னும் இப்படிலாம் பேச வைக்குமா? அதாவது அதனால வந்து நீங்க யார வேணுமா கேளுங்க, கன்னி இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, யாராவது இவங்க கிட்ட சொல்லுங்க தப்பு பண்ண நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். இவங்க தப்பு பண்ணிட்டு ஒத்துக்க சொல்லுங்க, இவங்க பர்ஃபெக்ட்னு வாங்க. இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் எப்படின்னு. ஸோ இவங்க வந்து இப்போ எல்லாமே பேசுறது எப்படின்னா சும்மா அங்கே ஒரு போலிங் போட்டு பார்க்கறது, வீட்டில் சொல்ல முடியாது. அதான் தெரியுது. அதை வந்து இங்கே ஒரு போலிங் போட்டு பார்க்கறது, அதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறது. அப்புறமா வந்து வெள்ளை பெட்ஷீட் எடுத்து சுற்றிக்கிறது, திருப்பி வந்து கலாட்டா பண்ணுறது, இதெல்லாம் இருக்கக்கூடியது. ஸோ இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணுறவங்கள தான் கோயில் கட்டி கும்பிடணும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு.